குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். குருச்சரணம். எனது பிள்ளைகள், உலக மக்கள், என்னுடைய ஆத்ம ரேக்கி குழந்தைகள், இதை பார்க்கிற செல்லங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாள் வாழணும் நம்ம வேண்டிக்கிறேன். நிறைய உங்களுக்கு மேஜிக் சொல்லித்தரேன். மேஜிக்னு சொல்றதை விட இதெல்லாம் நிஜமா நடக்கக்கூடிய ஒன்று. அப்ப ஒன்னு சொல்றப்ப நீங்க செஞ்சு பாருங்க. எது ஒர்க் அவுட் ஆகுதோ அது நல்லதுக்கு வச்சு பார்த்துக்கோங்க. ஒரே நாள்ல உட்காந்து டிப்புன்னு எல்லாத்தையும் செய்யக்கூடாது. தட் இஸ் நாட் கரெக்ட். புரிஞ்சுதா? எல்லாம் ஒன்னுனால செஞ்சு பார்க்கணும். அதை கூலா காமா உட்காந்து செய்யணும். இல்ல மனசு எப்ப காமா இருக்குதோ அப்ப மட்டும் செய்யுங்க. தனியா போய் உட்காந்து அதோட சேர்ந்து அப்படி உள்ள போய் செய்யுங்க. இன்னைக்கு நம்ம பேச போறதுதான் நூக்கல். இதை கேள்விப்பட்டு நீங்க எல்லாம் சாம்பார் இதுக்கெல்லாம் வைப்பீங்கல்ல, சாம்பார் பிரியாணி எல்லாம் போடுவாங்க. இதுதான் நூக்கல் அப்படின்னு சொல்றது. நூக்கல்ங்கிறது இங்கிலீஷ்ல டர்னிப் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த நூக்கலுக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த நூக்கல் என்ன பண்ணிடுறீங்க, அழகா கீழே அப்படி வெட்டிடுறீங்க. கொஞ்சம் வெட்டிட்டீங்கன்னா அது அப்பதான் உட்காரும். இல்லாட்டா டெடுக்குன்னு ஆகிட்டு இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்புறம் அது என்ன பண்றீங்க, இந்த ஒரு மெழுகு வத்திய உள்ள வைக்கிற அளவுக்கு அதை என்ன பண்றீங்க, குழியாக்கிக்கிறீங்க. குழி தோண்டிக்கிறீங்க. தோண்டிட்டு இந்த மெழுகு வச்சு அதுக்குள்ள வைக்கிறீங்க. புரிஞ்சுதா? அதுல ஒரு பெட்டல் இப்படி இருந்துச்சுன்னா நல்லது. பிகாஸ் இட்ஸ் கேரிங் தி எனர்ஜி டு தி யூனிவர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நூக்கல் பண்ணிக்கோங்க. ஆச்சா? அடுத்தது இங்க அல்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சீஸ்ங்கிறது என்னன்னா இந்த பாருங்க. இதுதான் அந்த பண வரவுக்கான ஒரு மந்திரம். அதெல்லாம் எந்திரம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அல்சீஸ்ங்கிறது மந்திரம், அதனுடைய படம் எந்திரம். புரிஞ்சுச்சா? செய்யற நீங்க தந்திரவாதி. ஓகே? அப்ப இத வரையணும். இது எங்க வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. இந்த வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு அடியில இந்த வரைஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க நல்லா அழகா வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சுக்கிட்டு இந்த மெழுகுவத்தி தூக்கி உள்ள வச்சிடும். அப்ப நம்ம நிறைய வச்சிருக்கோம் மெழுகுவத்தி. என்னென்ன வச்சிருக்கீங்க? எனக்கு இப்ப பணம் சம்பந்தப்பட்டதுன்னா கிரீன். இதே வீட்டுல புருஷன் பொண்டாட்டி தகராறு, பிள்ளைகளோட தகராறு, எங்கேயா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ரோஸ் குவார்ட்ஸ். அதுக்கு அடுத்தது மன நிம்மதிக்கு இல்ல நமக்கு ப்ளூ கலர். மன நிம்மதி, ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அதை சால்வ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் சோலார் பிளெக்ஸஸ், பயம், போட்டி, பொறாம இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லோ கேண்டில் எடுத்துக்குவீங்க. அடுத்தது பச்சை கலர் கேண்டில். இது எதுக்குன்னா நாங்க ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு, அதுக்கு இதை வச்சுக்கணும். சரிதானா? அப்புறம் உடம்பு நல்லா இல்ல, எப்ப பார்த்தாலும் வலி அதுக்கு கொடுத்துருக்கேன். என்ன இந்த வலி அந்த வலி அந்த வலி வரிசையா சொல்லுவாங்க. ஒரு முந்திலாம் நான் டாக்டரா ஒர்க் பண்றேன். டாக்டர் தான் ஒர்க் பண்ணல, டாக்டரா ஒர்க் பண்ற சொல்றாங்க. என்னமா செய்யறமா? அது ஏன் டாக்டர்மா கேக்குறீங்க? தலைவலி இருக்குது, வயிற்று வலியே இருக்குது, கால் வலியே இருக்குது, ஏன்னா திடீர்னு பார்த்தா காதுலயே வலிக்குது டாக்டர்மா. நம்ம
ஆஹா இது உடம்பு ஃபுல்லா இல்ல வலி இருக்குது அப்படி இது மேல தெரிஞ்சுட்டா அப்ப சொல்லி கொடுத்துருப்பேன். உடம்பு ஃபுல்லா வலிக்கு, சரி ஒரே கதையை அடிச்சிட வேண்டியதாட்டு மாத்திர ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போறோம் நல்லாயிரும் அப்படின்பேன். உடனே அந்த காலத்துல 3 ரூபா கண்ணுங்களா இன்ஜெக்ஷன் போட அம்மா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா நல்லாயிரம் அடிச்சுப்பாங்க. ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அனுப்பிச்சோம்னா தேவியா ரைட் புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி இந்த ரெட்டு வந்து எதுக்குன்னா எல்லா வலிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து மூலாதாரத்தை பெருசு பண்றேன், நான் ஆம்பிஷியஸா வாழ்வேன், அடிப்பேன், நான் சாதிக்கணும், அதுக்கு தான் புரிஞ்சுதா? அதுக்கு அப்புறம் வந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறப்ப இந்த ஒயிட் கேண்டில். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல நொய் 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 ஆபீசர் இந்த நொய் நொய் பண்றான். நம்மளால என்ன பண்ண முடியல, யாருக்கிட்டையும் பேச முடியல, பேசுனா தப்பாயிடுது. ஏதா அவங்க ஒண்ணு நினைச்சு சொல்ல, நம்ம ஒண்ணு சொல்ல, அது கிங் 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 கிங்னு ஒரு பிரச்சனையே ஆக தேவையா? அதுக்குதான் இந்த ப்ளூ கலர். அது மட்டும் இல்ல, we can talk nicely, அழகா அட்ராக்டிவா பேசணும். அப்படிங்கிறப்ப எல்லாரும் அட்ராக்டிவா பேச கத்துக்கோங்க, புரிஞ்சுச்சா? தட்ஸ் வெரி 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 மச். 2 விஷயம் கத்துக்கணும். ஒண்ணு ஸ்மைல், ஸ்மைல் பண்ண கத்துக்கணும், அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். அடுத்தது வந்து என்ன, நல்லா பேச கத்துக்கணும். இதுக்கெல்லாம் தான் இதெல்லாம் பேர் என்னன்னா, இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து மூலிகையால் செய்யப்பட்டது. மூலிகை இருக்குதுல. இதே கேண்டில நீங்க ஓட்டிவ் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்டிவ் கேண்டில் எப்படி பண்றது அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப இந்த ஒரு கேண்டில், இப்ப இந்த கிரீன் கேண்டில் எடுத்துக்கிறீங்க, இதுல கொஞ்சோண்டு நீங்க வெண்ணெயை தடவுறீங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு எண்ணெயை தடவுறீங்க, ஆலிவ் ஆயில் தடவுறீங்க. தடவிட்டு அதுல பட்டத்தூள் இருக்குல்ல, அதை தூக்கி முக்கி இப்படி பண்ணிக்கிறீங்க. இல்ல மாச்சக்கான்னு சொல்றீங்களா, அதை அப்படி தடவிறீங்க. இல்லைன்னா ஜாதிக்காய் அதை பவுடர் பண்ணி தடவிடுறீங்க. அப்படின்னா பச்சை கற்பூரம் தடவக்கூடாது, ஏன்னா முருன்னு எரிஞ்சு பிரச்சனை வந்துடும், அது வேண்டாம். புரிஞ்சிச்சா? அட்டை புழுகு அதெல்லாம் இதை தடவுறீங்க. தடவிட்டு அதுல என்ன பண்றீங்க, இதே ஆல்சியஸ் மந்திரத்தை இதுலயே வரையலாம். இப்ப டைம்ல நான் பண்ணலாம். இந்த ஆல்சியஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆல்சியஸ இதுல வரைஞ்சிடுறீங்க. இந்த மெழுகுவத்தில நம்ம 1122 எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தடங்கள் இல்லாம தடை இல்லாம பணம் வரதுக்கு அந்த நம்பர். See, don't underestimate the numbers. I'm telling you my children. Because நான் படிச்சுட்டு நான் இவ்வளவு பண்றேன், நான் ஒரு முட்டாளா இருக்க முடியாது, அதை யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. 1122 பணம் வரும் 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 வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப அதை எழுதி கடையில வச்சிடுறீங்க. அடுத்தது இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு எவ்வளவு எதிரி இருக்கான். அப்ப என்ன பண்ணும், எந்த எதிரிக்குன்னா என்ன கேண்டில் எடுக்கணும், பிளாக். பிளாக் கேண்டில் நான் கொண்டு வைக்கல. இப்ப இட் வில் பி பிளாக். பிளாக் கேண்டில்ல 51ங்கிற நம்பர் எழுதணும். நீங்க தான் நோட் பண்ணிக்கணும், புரிஞ்சிச்சா? 51 பிளாக் கேண்டில். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோ, எனக்கு உடம்பு முடியாம போயிருமோ, எனக்கு வந்து கொரோனா வந்துருமோ, இந்த பயம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன அவங்களுக்கு வந்து என்ன பண்றது, 748 748 ஒயிட் கேண்டில் தான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணும். அதை வச்சு இதை எடுத்துட்டு அதை வச்சுக்கிறீங்க. புத்தாரியில இருந்தா நானா இருந்தா ஒரு எல்லாத்தையும் வச்சிருவேன். என்ன கிடக்கு எல்லாம் 5 நிமிஷம் எரியுமே. நாட்டில் நட்டமா புரிஞ்ச ஏரியா ஒண்ணுக்கலாம், புரிச்சா கண்ணில். இன்னும் ஒண்ணு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் அம்மா நம்பர் கொடுத்துருக்கேன், புரிஞ்சிச்சா? கொஞ்சம் போய் பாருங்க, எதுக்கு என்ன நம்பரோ அதை இந்த மெழுகுவத்தில எழுதுங்க. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கேண்டில்ஸ் யூஸ் பண்ணணும், புரிஞ்சா? அப்ப ஃபுல் கேண்டில் எரியணுமானா கொஞ்ச நேரம் எரிய விடுங்க, அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு. ஏன்னா ஒரு தடவை வாங்கிட்டா காஸ்ட்லியா இருந்துச்சா நம்ம ரொம்ப இல்லை, எதுக்கு வேஸ்ட். கொஞ்சம் தூரம் எரிய விடுறீங்க சொல்றீங்க. அப்போ ஒரு மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மந்திரம்? டெக் கேஸ். டெக் கேஸ் நீங்க எழுதி வச்சுக்கோ. மந்திரத்தை நான் வந்து இதுல கொடுக்க மாட்டோம், ஏன்னா மந்திரம் புனிதமானது. டெக் கேஸ் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். டெக் கேஸ். டெக் கேஸ் மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஜண்டடக்க டரக்கடக்க எல்லா காரியமும் நடக்கும். இன்னொரு மந்திரம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பைசா 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 கிடைக்கணும் அப்படின்னா என்லில் என்லில் என்லில். அது நம்ம ப்ரொடெக்ஷன். அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட நம்பர்ஸே இருக்கு. நமக்கு தங்கு தடை இல்லாம பணம் வரணும் அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு ஒரு சீட்ல எழுதுறீங்க. எழுதி இந்த அளவுக்கு எலிஜினஸ்ல 1122 இத அந்த பேப்பர் மேல அப்படி வச்சிருங்க. பேப்பர் மேல வச்சு இந்த மெழுகுவத்திக்கு முன்னால வச்சிருங்க. இதே உங்களுக்கு எதிர்களால பிரச்சனை இருக்கு அப்படின்னா 51. இதை நீங்க என்ன பண்றீங்க, இதையும் அதே மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்,
எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறப்ப 748 இதை வந்து முன்னால் வச்சுக்கோங்க. இந்த 748 எல்லாருமே பேக்லேயே வச்சுக்கிறது நல்லது. இப்போ 1122 வந்தா அது கட்டாயம் எல்லாத்தையும் படப்பெட்டியில வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க, உங்க லேப்டாப் பேக்ல வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒர்க்கிங். இது சூப்பர் 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 1122. சரி, இந்த 748 வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். அதுக்கு வந்து எப்போ இதைய வச்சுக்கலாம். அப்ப இந்த 51 மட்டும் எப்போ வைக்கிற அவசியம், எதிர்கள் எப்போ பார்த்தாலுமே இருக்காங்க. அதனால ஒரு இடத்துல வச்சுட்டு தேவையான கொஞ்ச நேரம் தொட்டுட்டு ஐ லவ் யூ சொன்னாலே போதும். அந்த சோனு அதை சொன்னா மட்டும் போதும். ஓகே சொல்லுங்களா? ஓகே, டூ இட், தென் only you come to know. See, எப்பவுமே படிப்பறிவுங்கிறது வேற, பகுத்தறிவுங்கிறது வேற, ஆனா பட்டறிவு வேற. சோ என் லில் மந்திரத்தை மறக்காதீங்க. டேக் கேர், இந்த மந்திரத்தையும் மறக்காதீங்க. என் லில் இஸ் த சூப்பர் சூப்பர் மந்த்ரா ஃபார் மணி. புரிஞ்சுதா? டேக் கேர் ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன் எல்லாத்துக்கும். புரிஞ்சிச்சா? இந்த 2 மந்திரத்தை மறக்காதீங்க, செய்யுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி. வீட்டில் கண்டுங்களா? பாய் கண்டுங்களா?